புள்ளிங்கோ ஸ்டைல் அப்படிங்காங்க. புள்ளிங்கோ அதாவது ஒரு கண்ணியமிக்க ஒரு காவல்துறை அதிகாரி தன்னுடைய சிகை அலங்காரத்தை எப்படி வைத்திருக்கிறார், தன்னுடைய உடையை எப்படி அவர் உடுத்துகிறார் என்பதை நீங்க கவனித்த அதே மாதிரியான உருவம், அதாவது உடை அமைப்புகளை, சிகை அலங்காரங்களை தன்னுடைய குழந்தைகள் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும். அதை தாண்டி செய்வதற்கு இந்த சின்ன பருவத்தில் அனுமதிக்க கூடாது. எந்த பருவத்திலுமே அதை அனுமதிக்க கூடாது. இரண்டால் இப்ப நிறைய மாணவர்கள் நம்முடைய வாகனத்தில், இருசக்கர வாகனத்தில் மிகவும் அதிகபட்ச வேகத்தில் செல்கிற போதெல்லாம் அவர்களை நாம் உற்று நோக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த சிகை அலங்காரங்கள், அவருடைய உடை அமைப்புகள் எல்லாம் பார்த்தால் மிக அருவருக்கத்தக்க வகையில் தான் இருக்கிறது. இதை எப்படிதான் அந்த பெற்றோர்கள் அனுமதிக்கிறார்களோ என்று நம்மை அது ஐயப்பட வைக்கிறது. நிறைய வகுப்புகளில் எல்லாம் இந்த போன்ற மாணவர்கள் தோட்டத்தில் வரும்பொழுது ஆசிரியர்கள் கண்டிக்கிறார்கள். ஆனால் ஆசிரியர்கள் கண்டிப்பதை எல்லாம் இப்பொழுது எந்த பெற்றோருமே விரும்பாத ஒரு சூழல் தான், துர்பாக்கியமான ஒரு சூழல் இருப்பது இந்த நிலையை மேலும் தர்ம சங்கடமான நிலைக்கு கொண்டு செல்கிறது. ஏனென்றால் ஆசிரியர்கள் பிரம்பை வைத்திருக்கும் வரைதான் மாணவர்கள், காவலர்களை வேலை இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆசிரியர்கள் என்று பிரம்பை எடுப்பதை விட்டார்களோ, ஒரு ஆசிரியர் பிரம்பை எடுத்தால் தேவையில்லாமல் பெற்றோர்கள் வகுப்புக்கு சென்று அந்த பள்ளிக்கு சென்று முறையிட்டு சண்டை, வலுக்கட்டாயம் அவர் தகராறு செய்கிற ஒரு சூழல் தான் நிலவுகிறது. அப்படியே ஆசிரியர்கள் பெற்றோர் அந்த பிரம்பை கைவிடும் சூழல் வரும் பொழுது இந்த மாணவனுடைய வருங்காலம் இந்த காவலர்கள் பிரம்புக்கு மத்தியில் போய்விடுகிறது என்பதுதான் உண்மை. ஆனால் இன்று காவலர்களுக்கு கூட பல்வேறு தர்ம சங்கடமான நிலை, அவர்கள் கூட பிரம்பை எடுக்க முடியாத சூழல் தான் நிலவுகிறது. ஏனென்றால் இன்று ஆங்காங்கே அந்த ஒரு காவலர் ஒரு சிறிய அதாவது அதிகபட்சம் இல்லாமல் ஒரு சிறிய அளவிலான பல பிரயோகம் செய்தால் மட்டும்தான் சில விஷயங்களை தடுக்க முடியும். ஆனால் அதை கூட இந்த உலகம் அனுமதிக்க மறுக்கிறது. இப்பொழுதெல்லாம் அதை உடனடியாக ஒரு அலைபேசியில் பதிவு செய்து விட்டு அதை என்னமோ ஒரு பெரிய தவறாக நடந்த விஷயமாக பல்வேறு விஷயங்களை அதில் ஒட்டி வெட்டி அதை பெரிய ஊதி பெருசாக்கிறார்கள். அப்படி ஊதி பெருசாக்கும் பொழுது உண்மையிலேயே அந்த தவறு செய்வர்களுக்கு அது சாதகமாகத்தான் படுகிறது என்பதுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் காவல்துறை என்று கைகள் என்று கட்டப்பட்டு விடுகிறது, அப்பொழுதெல்லாம் குற்றவாளிகளுக்கு அது சிறகு விரித்தது போல ஒரு ஆகிவிடுகிறது. குற்றங்கள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. வர வர கஞ்சா பழக்க வழக்கங்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் அதிகபட்ச பழக்க வழக்கம் வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வட இந்தியாவிலிருந்து பெரும்பாலான நேரங்களில் வரும், அதாவது வட இந்தியர்கள் மத்தியில் இந்த கஞ்சா பழக்கம் இப்போ அதிகமாக இருக்கிறது. இந்த கஞ்சாவை அவர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு சென்னை வழியாக உள்கொண்டு இங்கே ஒவ்வொரு கிராமப்புறங்களிலும் இந்த கஞ்சா விற்பனை என்பது இன்று சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. காவல்துறையின் கைகள் பல்வேறு சமயங்களில் கட்டப்பட்டு இருப்பது காரணத்தினாக இதை தடுப்பதற்கு முடியாத ஒரு சூழல் தான் நிலவுகிறது. பல்வேறு சமயங்களில் அரசு